வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 1/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 31/5/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட்டு 222க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு போர்டில் வந்து நம்மளுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். போர்டு மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 மணிக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல. நேற்று ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல இதுலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 984 இதுலேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு ட்ரிக்கில். இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து 9-4 அப்படின்றது வந்து நம்ம வந்து 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். 7-8-9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 5-8-9 அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு இன்றைக்கி வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பர் எதுவும் வரல இன்றைக்கி. இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் போர்டு நம்மளுக்கு 7ஆம் நம்பர் எதிர்பார்த்தது வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5-2-0 5-2-0க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு விஷயம் மாதிரி வந்திருக்கு. 2-0வும் பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8-5லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 5ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. இது மட்டும்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. ஒரு ஷோ மட்டும்தான் இன்றைக்கி ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. நேற்று நல்ல ஒரு வினிங் கிடச்சிருந்தது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்குது. சரி, ஓகே. நாளைக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் எல்லாமே மாற்றி தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் மாற்றுவாங்க, எப்போ வேணாலும் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். வந்த ரிசல்ட்டை வந்துட்டுருக்குதும். டியரை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பழைய ட்ரிக்லேயே வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பழைய ட்ரிக்கில் நம்மளுக்கு பாஸ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி அடிக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கெஸிங் எடுப்போம். ஓகேங்களா? எப்போதுமே வந்து ஸ்டார்டிங் ஆகும்போது அப்படி தான் நம்ம வந்து கெஸிங் எடுப்போம். அதே மாதிரி தான் ஃபெயில் தான் ஆகும். திரும்ப நம்ம வந்து 4-5 தேதிக்கு மேலே வந்து நம்ம எப்படியாச்சும் பிடிச்சி அதுக்கப்புறம் கெஸிங் அப்படியே கொண்டுட்டு போவோம். அப்படி தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஏன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கெஸிங் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி கொடுப்போம். அதுக்கப்புறம் 4-5 அப்படி தான் வந்து கண்டினியூவாக பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ரெகுலராக பழைய கெஸிங்கில் வின்னிங் கொடுத்துட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலராக வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பார்த்து ட்ரை பண்ணுங்கன்பா. சரி, ஓகே. நாளைக்கு எப்படி இருந்து பார்க்கலாம். பழைய ட்ரிக்கில் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஆர்கேஎல் பார்த்திங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. அதுக்கான லிங்கும் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். டிஆர்கேஎலுக்கு ரிசல்ட் சேனலில் பார்த்திங்கன்னா மிஸ் நம்பர் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க அந்த ரிசல்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் 6-3, பி போட பொறுத்த வரைக்கும் 2-1, சி போட பொறுத்த வரைக்கும் 4-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 6-2-6-0-6-1, 3-2-3-1, 3-0. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-2-4, 6-2-0, 6-1-4, 6-1-0, 3-2-4, 3-1-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6, 3-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் டைப் பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6 4 6 8 6 7 8 7 8 1 2 8. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 4 7 6 4 1 6 8 7 6 8 1 2 4 7 2 8 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4 6 4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 0 5 0 4 0 1 8 5 8 4 8 1. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 9 4 8 9 1 8 5 4 8 5 1 0 9 4 0 5 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 5 0 5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல் போர்டை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து போர்டு யூஸாக கூட சேஞ்ச் ஆகி வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸிங்கில் ஒத்து போதான்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2 2 8 8 0 0 1 1 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர். 2 2 8 8 0 0 1 1 அப்படின்னு 3 ஷோவிலையும் 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு இந்த 3 ஷோவிலையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர். எதில் வேணாலும் வரலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாக, அதாவது 5வது மந்த்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அதிகமாக அடிச்சிருந்தாங்க. திரும்ப இந்த மந்த்து எப்படி வருதுன்னு தெரில. இப்போ 6வது மந்த்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வருதுன்னு தெரில. திரும்பவும் 6 மணிக்குமே வருமா அப்படின்றதும் தெரியல. எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா மந்த்து ஸ்டார்ட் ஆகுறதுனால எதில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து டபுள்ஸை கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் 6 மணிக்கே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டீரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பேட்டர்னாக தான் மாற்றுவாங்க. 1ஆந்தேதி அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் மாற்றுவாங்க, எப்போ வேணாலும் இடையில மாற்றுவாங்க. அப்படியே அடித்த ரிசல்ட்டே வரும். அதனால் பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் வேலை விடாமல் தான் வரும். அதனால் கண்டினியூவாக 6 மணிக்கே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா. நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.